Hi friends, welcome to Telagari Creatives. நம்ம வந்து போன வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் லீப் ஸ்டிச் பார்த்தோம். இன்றைக்கான வீடியோவில் வந்து சுகர் பீட்ஸ், டியூப் பீட்ஸ், ஜர்தோசி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லீஃப் வரைஞ்சி அதில் செயின் அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு சென்டரில் லைன் போட்டுட்டு சென்டர்லேருந்து வந்து மிஷின் உள்ள எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அப்புறம் திருப்பி ரிவர்ஸில் கொண்டுன்னு வரும்போது டியூப் பீட்ஸ் வந்து மேக்ஸிமம் டியூப் பீட்ஸ் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ஒரு சைடு போட்டுட்டு அப்புறம் ரைட் சைடு ஒரு சைடு போடணும். இது வந்து இந்த சைடு அந்த சைடு ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே சைடே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு சைடுக்கு போகணும். ஒரு லாங் செயின் அப்புறம் ஒரு ஷார்ட் செயின். இப்போ வந்து டியூப் பீட்ஸ் எடுத்து அந்த நூலில் வந்து போட்டு இது வந்து க்ராஸாக தான் போடணும், எதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. ஒன் சைடு முடிச்சாச்சு. இதே தான் வந்து இன்னொரு சைடும் முடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபில்லிங்ஸ் வந்து இந்த டியூப் பீட்ஸ் முடிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் வந்து சென்டரில் வந்து கேப் விட்டுடணும். அதுக்குள்ளே வந்து இந்த கேப்பில் வந்து ஒரு லைன் வந்து டியூப் பீட்ஸ் வந்து போட்டுடணும். இப்போ வந்து டியூப் பீட்ஸ் முடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் வந்து சுகர் பீட்ஸ், அதனால் வந்து இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து அவுட் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசியில் வந்து லீப் ஸ்டிச் தான் போட போகிறோம். இது மாதிரி நான் வந்து ஜர்தோசி வந்து எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி இழுத்துக்கணும். இழுத்தால் தான் வந்து நம்மளை வந்து போட முடியும், இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஊசிக்குள்ள நுழையிறதுக்கு. இது மாதிரி நல்லா இழுத்துக்கணும். வந்து வளைச்சி போடுறோன்னா வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கணும். இதை மாதிரி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும் லீஃப்க்கு. இப்போ வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், இப்போ ரிவர்ஸில் வரும்போது ஒரு ஜர்தோசி எடுத்து அதை வந்து போடணும். இது பீட்ஸு, டியூப் பீட்ஸ், ஜர்தோசி எல்லாத்துக்குமே வந்து மிஷின் நூல் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ரிவர்ஸில் வந்து கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுவிட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், திருப்பி வந்து ஒரு ஜர்தோசி எடுத்து அதில் வந்து போடணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், ஒரு ஜர்தோசி எடுத்து போட்டு ஒரு குட்டி லாக் போட்டணும். இப்போ வந்து ரெண்டு சைடும் ஒன்று ஒன்று போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரே சைடே வந்து போடணும். அப்புறம்தான் வந்து இன்னொரு சைடு போகணும்.
பாருங்கள் கிராஸ் வந்து இது மாதிரி வரணும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு முடித்ததுக்கப்புறம் செகண்ட் சைடு போடணும். இப்போ வந்து ஒரு சைடு முடிச்சிட்டேன். இது வந்து செகண்ட் சைட் போடும்போது வந்து நம்ம ஃபினிஷிங் எண்டில் வரும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஜர்தோஸில் வந்து லீப் ஸ்டிச் போடுறத முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எம்போஸ்டு வந்து போட போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து மோட்டா ஜர்தோசியில் வந்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கோம். மோட்டா ஜர்தோசியில் அதுக்கு மேலே தான் வந்து இந்த ஜர்தோசி வச்சு நம்ம வந்து லீவ்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இது நம்ம வந்து பிளெயினாக போட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஜர்தோசி எம்போஸ்டாக வந்து போட போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஸ்டிச் தான். இப்போ வந்து ஒரு சைடு முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு போக போகிறோம். இப்போ ஒரு சைடு முடிச்சிட்டோம். இன்னொரு சைடுமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த கேப்பில் வந்து ஒரு ஜர்தோசி வந்து போட்டிருக்கோம். இதுதான் வந்து அவுட். எல்லாமே வந்து இப்போ முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.